நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது பாஜக தன்னை விட அதிகமாக வாக்குகளை பெற்றிருந்தால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் என பேசியது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இது தற்பொழுது பரபரப்பான செய்தியாகவே மாறியிருக்கிறது என்றே சொல்லலாம். சீபா ஆதித்தனாரின் நினைவு நாளை ஒட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அதிலும் முக்கியமாக வாயு கசிவை ஏற்படுத்திய கோரமண்டல் நச்சு ஆலை குறித்து பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு அந்த ஆலையை திறக்கக்கூட விடக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அந்த நச்சு ஆலையை திறக்கவிடக்கூடாது என்றதோடு தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து பேசுகிறார் மோடி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற பேச்சுக்களை ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்பு பேசியிருக்க வேண்டியதுதானே எனவும் கேள்வி கேட்டுள்ளார். தொடர்ந்து தென் மாநிலங்களில் பாஜக தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் என அண்ணாமலை நம்புகிறாரே என்ற ஒரு கேள்விக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதலில் தனித்து நிற்க பாஜகவிற்கு துணிவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்க போகிறது என்பது தெரியத்தான் போகிறது. பாஜகவை விட நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் குறைவாக இருந்தால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் என சீமான் பேசியது தற்பொழுது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இது தற்பொழுது பரபரப்பான செய்தியாகவும் மாறியிருக்கிறது.